எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து சூப்பரான டாரிஃப் பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த டாரிஃப் பிளான் வந்து ஜியோ வந்து கண்டிப்பா பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த டெக்னிக்ஸை சொல்ல போறேன். அது கூட பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்தியாவில பரவலா இப்ப பரவிட்டு இருக்க இந்த வைரஸை பத்தி கூட இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி நேற்று வந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போதான் தெளிவான விதத்துல வந்து மார்க்கெட்ல இருந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து களத்தில் குதிச்சிருக்காங்க. என்ன ஆஃபர் லான்ச் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, போன தடவை கொடுத்த ஆஃபர் கூட செலக்டிவான நம்பருக்கு தான் வோடஃபோன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க ஆஃபர் வந்து 3 டாரிஃப் பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து நம்மளால வந்து யோசிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா லிபரலாகவே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாரிஃப் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 445 ரூபா, 353 ரூபா, அதுக்கு பிறகு 145 ரூபா. இந்த 445, 353, அதுக்கு பிறகு 145 வந்து வித்தியாசமான கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆனால் மூணுமே வந்து நல்ல பெஸ்டான டாரிஃப் பிளான். இல்லை ஃபர்ஸ்ட் டாரிஃப் பற்றி பார்க்க போனால் வந்து 445 ரூபா டாரிஃப் பிளான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 70 டேஸ் வேலிடிட்டி. 70 டேஸ் இந்த டாரிஃப் வேலை செய்யும். இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 GB நீங்க நெட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டெட் லோக்கல் கால் ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு இந்த ஏர்டெல் மாதிரி வந்து உங்களுக்கு இதுல கம்மி, அதனால எந்த நம்பருக்கு வேணா அன்லிமிட்டடா பேசிக்கலாம். 70 நாளைக்கு 70 GB கொடுக்குறாங்க. இன்க்ளூடட் வந்து இது 4G நெட். நீங்க தாராளமா வந்து 1 GB தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க நெட் யூஸ் பண்ணா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஷுவல். இது வந்து 70 நாளைக்கு கொடுத்ததுக்காக வந்து இந்த ஆஃபர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து 353 ரூபா ஆஃபர் வந்து என்ன அதுல பாத்தீங்கன்னா, அதுல என்ன மாதிரி ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 353 ரூபா வந்து பிரத்யேகமா 3G நெட்டுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஊர்ல வந்து 4G நெட் இல்லாத போது எதுக்கு காசு போட்டு தண்டம் பண்ணிக்கன்னு சொல்லி வோடஃபோன் வந்து நல்ல யோசனையோட 3G நெட்டுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிங்க சொல்லிட்டு அந்த 353 ரூபாய்க்கு வந்து பர் டே வந்து 2 GB கொடுக்குறாங்க. 2 GB சொல்ல போனா வந்து இதோட வேலிடிட்டி வந்து 35 நாள் சொன்னாலும் 70 நாள் கணக்கு வருது. 70 GB உங்களுக்கு டோட்டலா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அன்லிமிட்டெட் கால் கொடுக்குறாங்க. பிரத்யேகமா வந்து 3Gக்கு மட்டும் தான் வேலை செய்யும். நல்ல ஒரு விஷயம் நல்லா வச்சுங்க. 353 ரூபாய் போட்டுட்டு நீங்க 4G ஆன் பண்ணா நெட் வேலை செய்யாது. 3Gக்கு மட்டும் தான் நெட் வேலை செய்யும். அதை நல்லா நீங்க யோசிச்சிங்க. 4Gல உள்ளவங்க 4G போட்டுங்க, 3Gல உள்ளவங்க 3G. ஆனால் எனக்கு பெஸ்டான டாரிஃப் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 353 ரூபாய் பிளான் வந்து 2 GB கிடைக்குது ஒரு நாளைக்கு டெய்லி. அதனால வந்து 3G வேகம் வந்து 4G அளவுக்கு இருக்கும். அதனால இந்த பிளான் நல்லா இருக்கு. கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்ல போனா வந்து 145 ரூபாய் பிளான் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதுல ஒன்லி வந்து உங்களுக்கு 2 GB நெட் டெய்லி கொடுக்குறாங்க. 28 நாளைக்கு கொடுக்குறாங்க. 28 நாளைக்கு சொல்ல போனா வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 56 GB வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 56 GB 28 நாளைக்கு வந்து 145 ரூபா டாரிஃப். இதுல வந்து பாத்தீங்கன்னா 28 நாளைக்கு தான் வேலிட்டி. ஆனா வந்து இதுல இருந்து வோடஃபோன் டு வோடஃபோன் மட்டும் நீங்க அன்லிமிட்டட் பேசிக்கலாம். மற்ற நம்பருக்கு நீங்க பேச முடியாது. இதுல 3 டாரிஃப் பிளான் பார்த்தா எதுலயோ கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். ஆனா வந்து 3 பிளானும் எக்ஸ்ட்ராடினரியான பிளான். ஏன்னா வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து லிபரலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த தடவை தான் அவங்க வந்து அவங்களோட டாரிஃப் பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காம்படிட்டிவா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜியோ தான் ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ், செகண்ட் ஏர்டெலுக்கு, மூணாவது வந்து பிஎஸ்என்எல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டாரிஃப் வந்து இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்ல போனால் பிஎஸ்என்எல் வந்து எல்லா இடத்துலையும் 4G வந்து சூப்பர் நெட் வேலை செய்யுது. அதனால வந்து வோடஃபோனோட சிக்னல் டவர்லாம் நம்ம வந்து குறைச்சி இடம் சொல்ல முடியாது. நீங்க எந்த சிக்னல் யூஸ் பண்ணி சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த வோடஃபோன் வந்து இப்போ இந்த ஆஃபர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இந்த ஆஃபரை பத்தி எப்படி உங்க சந்தேகங்கள், உங்களுக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கா சொல்லி அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸ் பார்த்தா வந்து நம்ம HTC நிறுவனம் வந்து U11 சொல்லிட்டு ஒரே ஒரு மாடல் வந்து ஜூன் மாசம் வந்து அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த கமிங் ஜூன் மாசத்துல என்ன மாதிரி வேரியன்ட்ல வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. பிரத்யேகமா வந்து ஒரே ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க. 6 GB ரேம்ல அதுல வந்து 128 GB வந்து ஒரே ஒரு வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பிரத்யேகமா வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன்ல வந்து கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா வந்து HTC நிறுவனத்துல வந்து இது வரைக்கும் வந்த மாஸ் லுக்ல வந்து இந்த போன் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வந்து கேமரா குவாலிட்டியிலேருந்து கூகுள் பிக்சல் அந்த ஃபோன்லாம் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு சாம்சங் நிறுவனத்தை அடிக்கிற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து காம்படிட்டிவ்ல நம்பர் 1ஆன ஃபோனாக வரும். இதோட நிர்ணயிக்கமான விலை எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா வந்து $641 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவில இருந்து அப்ராக்சிமேட்லி வந்து 41,700 ரூபாய் இந்த ஃபோன் வரும். நெருக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து LG G6 அது மட்டும் சாம்சங் S8ஓட ரேட்டுக்கு நெருக்கி தான் வருது. ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட சொல்லப்போனால் இதில் வந்து 5 விதமான வேரியண்ட்டான கலர் வருது. இந்த HTC ஃபோன் U11க்கு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷனாக நான் வந்து என்னோட ஃபோனு ரிவ்யூ நான் செய்யலான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஃபோன் சொல்லப்போனால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் ஆல் ஓவர் இந்தியாவில், ஆல் ஓவர் வேர்ல்டு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதமே வந்து ஏகப்பட்ட ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு, ஏகப்பட்ட ரிவ்யூ வீடியோஸ் நானும் வந்து அப்கமிங் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இதோட ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோவும் செய்வேன். மேற்கொண்டு அடுத்த டெக் நியூஸ் பார்க்க போனால் வந்து ரெட்மியோட ஃபோன் வந்து இந்தியாவில் நேற்று வந்து லான்ச் ஆகிடுச்சு அஃபிஷியலாக. அது மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட டெக் சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம், ஹேண்ட்ஸ் ஆஃப் வீடியோன்னு நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து கல்ஃபில் இருக்கல, நம்மளுக்கு அன்பாக்சிங் வீடியோ பண்ண முடியாது. அதனால் வந்து ரிவ்யூ வீடியோ வந்து இன்னைக்கு இன்னைக்கு 4 மணிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து 3 வேரியண்ட்டான மாடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை இந்த ரெட்மி ஃபோன். ஏன்னா வந்து போன வருடம் வந்து ரெட்மி 3S வெற்றி பாதைக்கு அப்புறம் வந்து சொல்லப்போனால் வந்து 3.6 மில்லியன் ஃபோன் அவங்க வெற்றி பாதை அடுத்த ஜாக்பாட் வந்து இந்த ஃபோனை வந்து 6 மில்லியன் வரைக்கும் அவங்க டார்கெட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறதால இந்த தடவை வந்து நிறைய வந்து லிபரலாக மார்க்கெட்டை பெருசு பண்ணிக்க. ஏன்னா போன தடவை 3S வரும்போது இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துலேருந்து யாருக்குமே நிறைய பேருக்கு ஃபோன் வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் 3S வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மார்க்கெட்லையும் நீங்கள் தெளிவாக வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வேரியண்ட்டான மாடல் ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்ல போனால் வந்து 16GB, 32GB, அப்புறம் 64GB கொடுத்துருக்காங்க. இதில் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு வந்து 16GBயோட ரேம் வந்து 2GB ரேம் கொடுக்குறாங்க. 16GB இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 699 உங்களுக்கு வந்து 6 வருது. எப்படின்னா சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து 7000 அந்த மாடலு. அதுக்கு முன்னாடி 3GB ரேம் 32GB வந்து உங்களுக்கு வந்து 8999 வருது. அப்புறம் 4GB ரேம் 64GB வந்து 10999 வருது. நான் ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இந்த 4GB ரேம் 64GB வந்து நீங்கள் ரெட்மி 4 வாங்குறதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா 4GB ரேம் 128GB வந்து ரெட்மி நோட் 4ல வந்து உங்களுக்கு வந்து 12000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் 1000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா, ஏன்னா அதே சிப் செட் தான் வந்து அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாடல் லான்ச் ஆனதால் வந்து இந்த மாடல் வந்து இப்போ வந்து இந்த மாடலுக்கு வந்து 64GB 128GB வந்து 3க்கு வந்து போட்டுக்க சிப் செட் பண்ணா கோல்காமோட ஸ்னாப் டிராகன் 435 சிப்செட் போட்டிருக்காங்க. இதே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெட்மி 3Sல வந்து கோல்காமோட 430 சிப்செட் போட்டிருக்காங்க. இந்த தடவை வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் ஆக்கியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவில் கண்டிப்பாக வந்து ரெட்மி ஃபோனோட விஸ்டம் டெக்னாலஜியோட ஒப்பீனியன் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு லான்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து மே 23 12 மணிக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் அமேசானில் லான்ச் ஆக போகுது. இது ஃப்ளாஷ் சேல்ஸ். இது ஃப்ளாஷ் சேல்ஸாக இருக்கிறதால வந்து 12 மணி சொல்ல போனால் வந்து 11:30க்கு நீங்கள் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி இந்த ஃபோன் வாங்கணும். ஏன்னா வந்து இந்த தடவை வந்து அமேசானில் ஃப்ளாஷ் சேல்ஸ் இருக்கா, ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே வந்து ஃபோன் புக்கிங் முடிஞ்சிடும். ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் வந்து மே 20 MIயோட ஷோரூம்லேயே வந்து 20 ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகி 23 ஆன்லைனில் வருது. 20 ஆஃப்லைன் மார்க்கெட்ல வரப்போகுது. அதனால வந்து எப்படி நீங்க வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படி நீங்க ஃபெசிலிட்டிஸ் ஏற்ற மாதிரி உங்களோட நகரத்தில் சொல்ல போனால் சென்னை, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், நம்ம திருச்சியிலாம் வந்து இந்த ஃபோன் வந்து 23 அப்புறம் 30 தான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் எவர் நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா பெங்களூரில் போய் டேரெக்டாக அவங்க MIயோட ஷோரூமில் வாங்கிக்கலாம். உங்களை ஆஸ் யூஷுவல் என்ன சந்தேகமாக தான் MI ஷோரூம்லேயே உங்களை வெரிஃபை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த என்ன சொல்ல போனால் நம்மளோட ரெட்மியோட ரிவ்யூ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக அதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா 3 நாளாக நீங்கள் பார்க்கலாம் அனைத்து டெக் சேனலும் சரி, உலகமே நியூஸ், டிவி, மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உலக 150 நாடுகளுக்கு மேலே இப்போ வந்து எல்லா சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்க ஒரே புது வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராம்சம் வேர் வைரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ராம்சம் வேர் வைரஸ் பற்றி நான் பிரத்யேகமாக உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா போதுமான அளவுக்கு எல்லா டெக் நியூஸும் வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து போதுமான அளவுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக. அந்த அளவுக்கு வந்து நான் எல்லா டெக் சேனலை வந்து விஷஸ் பண்ணுறேன். இதில் நம்மளோட டெக் சேனலில் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த வைரஸ் பார்த்து நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. இந்த வைரஸ் வந்து முதல்ல அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து எந்த துறையில் வந்து அதிகமாக நெட் யூசேஜ் ஆகிட்டு இருக்கு, எந்த துறையில் வந்து பெரிய கால் சென்டரு, பெரிய பெரிய நிறுவனம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய என்னன்னா ஏன்னா இந்த ஹேக்கிங் பண்ணுறவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து எந்த நிறுவனம் எது வந்து ரொம்ப முக்கியமாக எந்த நிறுவனம் வந்து பணம் செலவு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து
இந்த நிறுவனம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க முழுக்க. ஆனாலும் வந்து நம்மளோட செக்யூரிட்டி வந்து நம்ம ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் நான் சொல்ல போனால் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களோட சிஸ்டமில் ஒரு நிறுவனம் ஒரு கால் சென்டர் என்னென்ன வச்சுருந்தீங்களா முதல்ல உங்களோட இதை வந்து முதல்ல பேக்கப் போட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து தனியாக அஃபிஷியலாக சேவ் பண்ணி வச்சிங்க. மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு நெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் மார்வல் ஆன்டிவைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பார்த்துங்க. மேற்கொண்டு வந்து இப்போ நம்ம நிறைய இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து பேட்ச் வந்து டவுன்லோட் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற அப்டேட் வந்து உடனே அப்டேட் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தகவலுக்கு வந்து நம்மளோட இந்தியாவோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா cyberswatchkendra.government.in போயிட்டு அதில் எல்லா டீட்டெயில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேருந்து அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்ம சைபர் லிங்கோட வெப்சைட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணும் அணுகுமுறை இந்த வைரஸோட நோக்கம் என்ன, நீங்கள் அவங்க எவ்வளோ பணம் கேட்பாங்க, எந்த விதத்தை செய்யணும், எது மாதிரி அது வர்றதுக்கு தற்காப்புக்கு என்ன பண்ணணும், நம்ம கவர்மெண்ட்டோட ஆன்டிவைரஸ் எல்லாமே டீட்டெயில் சொல்லணும்னா அப் டு டேட் மைக்ரோசாஃப்டோட பேட்ச் நம்ம வந்து டவுன்லோட் அப்டேட் வரைக்கும் எல்லாமே வந்து அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து அது டவுன்லோட் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து நம்ம இருக்கிற வந்து ஒரு பாதுகாப்பு பண்ண முடியும். ஏன்னா ஆல் ஓவர் சொல்ல போனால் வந்து உலக நாட்டில் 150 நாடு வந்து இதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சரி அடுத்த கட்ட ப்ராசஸில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த மட்டும் செய்யுங்க. நார்மலாக வீட்டில் உள்ள சிஸ்டம்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஹேக் ஆகாது. வந்து இப்போ உள்ள ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் உள்ள அனைத்து நிறுவனம் சொல்ல போனால் வந்து இன்டெல் போர்டில் உள்ள எல்லா நிறுவனம் எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து ஐமேக்கோட இதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்து அவங்க கிராஷ் பண்ணதே பார்த்தீங்கன்னா எல்லாமே விண்டோஸ் சிஸ்டத்தில் உள்ளது தான் வந்து அவங்க லீக் ஆனதால் அதை வச்சு தான் அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பயப்பட தேவையில்லை. அதனால வந்து இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். நிறைய டெக் சேனல் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்த வந்து அவங்க பரப்புறாங்க. அது விருதுனா நிறைய டெக் சேனல் வந்து தேவையில்லாமல் வந்து அது விஷயத்துக்கு பயத்தை உருவாக்கி பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்ல போனால் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சேனலே நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை பற்றி நினச்சி ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அதனால வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு நம்மளோட இந்தியாவோட வெப்சைட்டில் அவங்க சொல்ல போனால் சைபர் லிங்கோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துங்க. மேற்கொண்டு இதை பற்றி என்ன சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் நேற்று டெக் நியூஸ் பண்ணலன்னு நினச்சிக்கிறேன். இல்லை கண்டிப்பாக இல்லை, நான் நேற்று டெக் நியூஸ் பண்ணியிருந்தேன். நேற்று நான் ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம ஸ்டுடியோவில் வந்துடும். நேற்று வந்து ஆக்சுவலி வந்து நான் வந்து ஆன் த வேல இருக்கிற லைவ்ல பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன பார்க்கலாம் லைவ் டெக் நியூஸ் வித் கட் ஆஃப்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதனால யாரெல்லாம் நேற்று உள்ள டெக் நியூஸ் பார்க்கலையோ கீழே போயிட்டு நேற்று உள்ள டெக் நியூஸ் போய் லாஸ்ட் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்க போயிட்டு நேற்று உள்ள டெக் நியூஸ் பாருங்கள். மேற்கொண்டு இன்னைக்கு உள்ள டெக் நியூஸ் இப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு டோட்டலி டயர்ட் நான் வந்த ட்ராவலில் வந்துட்டு இப்போ நான் டெக் நியூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு உங்கள் சந்தேகங்கள் கேள்வி இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் யாராலும் இந்த டெக் நியூஸை புதுசாக பார்க்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இன்னைக்குன்னு சொல்ல போனால் வந்து மொபைல் ரிவ்யூலேருந்து அன்பாக்சிங் சொல்ல போனால் அன்பாக்சிங் ஹெட்செட்லேருந்து எல்லாம் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்கள் நம்ம சேனல் உள்ள வீடியோவை நான் ஆரம்பத்து சொன்ன மாதிரி தான் இந்த டெக் நியூஸும் சரி எந்த வீடியோ பண்ணாலும் நீங்கள் பார்த்தவங்க நீங்கள் வந்து உடனே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் வந்து ஒரு நபருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் முஹம்மது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.